ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட். இந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை நம் எல்லாருக்கும் அநேகமாக மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஷபாத். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை புதுப்பிப்பதற்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அற்புதமான விஷயம் தான் ஓய்வு. இந்த ஓய்வை புரிந்து கொண்டால் தான் நித்திய ஓய்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சோ ஷபாத் ஓய்வு, நுவாஹ் ரெஸ்ட். இந்த ரெண்டுமே ஆருடையது என்று சொன்னால் கர்த்தருடையதா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கான எபிரேய வார்த்தையை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் கண்டுபிடிக்கிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட். இந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை நம் எல்லாருக்கும் அநேகமாக மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஷபாத். ஷபாத் மீன்ஸ் ரெஸ்ட். ஷபாத் என்ற எபிரேய வார்த்தையினுடைய எழுத்துக்களை உச்சரிக்கிறேன். ஷீன், காமெட்ஸ், பேத், பெட்டா, டவ். ஷீன், பேத், டவ், ஷபாத். இஸ்ரேலினுடைய ஒரு உளவு பிரிவிற்கு பேருக்கு ஷின்பெத் என்று பெயர். ஷபாத். மொசாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு தான் ஷின்பெத் என்று தெரியும். அதை சொல்ல நான் இங்கே வரவில்லை. ஷபாத், ஷூ மீன்ஸ் ஷபாத்னு சொன்னா அதனுடைய இன்னொரு பொருள் டர்ன் என்று கூட அர்த்தப்படுகிறது, திரும்பு. ஷபாத் மீன்ஸ் ரெஸ்ட், ஓய்வு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 7ஆம் நாள் ஷபாத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதாவது சனிக்கிழமை. இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். முக்கியமாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய பண்டிகை நாட்களை வாசித்து பாருங்கள். எல்லா பண்டிகை நாட்களும் ஷபாத் தான், ஓய்வுதான். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சனிக்கிழமை ஓய்வு. The word Saturday and the word Sabbath are not synonymous. ரெண்டு ஒரே வார்த்தை கிடையாது. பஸ்கா பண்டிகை புதன்கிழமை வந்தால் ஷபாத். வாரங்களின் பண்டிகை வெள்ளிக்கிழமை வந்தால் ஷபாத். எக்கால பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஷபாத். ஷபாத் மீன்ஸ் சிம்பிளி sit down, அவ்வளவுதான், உட்காருவது, இளைப்பாறுவது. இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ரெஸ்ட் என்பது எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒன்று. கர்த்தர் பிசிக்கலா இந்த விஷயத்தை ஆண்டவர் நம் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். நீங்க வாரமெல்லாம் வேலை செய்தாலும் ஒரு நாள் ஏன் லீவ் விடுறாங்க? யார் கற்றுக் கொடுத்தது? எங்கே கற்றுக்கொண்டார்கள்? வேதாகமத்தில் கற்றுக்கொண்டது. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? 6 நாள் வேலை செய்து ஒரு நாள் ஓய்வெடு, சரீரம் என்னாகும் என்று சொன்னால் புதுப்பிக்கப்படும். திரும்பவுமாக 6 நாள் வேலை செய்வதற்கு நீ சென்று விடலாம். 6 வருடம் வயலை உழுது விதைத்து 7ஆவது வருடம் வயலுக்கு ஷபாத் கொடு. ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷமே ஷபாத். எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள்.
இந்த ஷபாத்தை மக்கள் இன்றைக்கு 7ஆம் ஓய்வு நாட்காரர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அது அல்ல. கர்த்தர் நம்முடைய சரீரத்தை புதுப்பிப்பதற்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அற்புதமான விஷயம் தான் ஓய்வு. இந்த ஓய்வை புரிந்து கொண்டால் தான் நித்திய ஓய்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த ஓய்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஷபாத் என்ற வார்த்தைக்கு ஓய்வு, அந்த ரெஸ்டுக்கு இன்னொரு வார்த்தையும் கூட எபிரேய மொழியில் இருக்கிறது. அதற்கான வசனம் யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், ரெஸ்ட் கொடுப்பேன், ஷபாத் கொடுப்பேன். இந்த இளைப்பாறுதலுக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை நுவாஹ். இதனுடைய எபிரேய எழுத்துக்களை சொல்லுகிறேன். நூன் ஷுருக் ஹேத் பெட்டா, நுவாஹ். வேதாகமத்தில் ஒரு நபர் அவர் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தாரே, அவருக்கு பெயரே என்னன்னு கேட்டீங்கன்னா நோவாஹ் மீன்ஸ் ரெஸ்ட். கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நோவாஹ் ரெஸ்ட் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதமான விஷயம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது. யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை கவனிங்கள். இஸ்ரவேல் மக்கள் சுற்றிலும் இருக்கிற எல்லா எதிரிகளிலும் இருந்து எந்த யுத்தமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். நுவாஹ் ரெஸ்ட் கொடுத்தார். நம்முடைய தேவன் ஒருவரால் மட்டும்தான் உண்மையான இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்தான் ஒரு நாளை இளைப்பாறுதலுக்கென்று நியமித்திருந்தார். இளைப்பாறுதல் என்கிறதான வார்த்தைக்கு பொருளே ஆண்டவர் தான். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் சில விஷயங்களை வாசிக்கிறீர்கள். ஓய்வு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்கின பொழுது பரிசேயர்கள் அவரை கேள்வி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் தான் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆம், கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில அவர் ஷபாத் கொடுக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையில நுவாஹ் கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு நுவாஹ் ரெஸ்ட் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஷபாத் ஓய்வு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சோ ஷபாத் ஓய்வு, நுவாஹ் ரெஸ்ட். இந்த ரெண்டுமே ஆருடையது என்று சொன்னால் கர்த்தருடையதா இருக்கிறது. பெரிய டிஃபரன்ஸ்ல எதுவும் கிடையாது, ரெண்டுமே ஒன்றுதான். நாம் இந்த காலை வேளையில என்ன அறிக்கை செய்ய போகிறோம்? ஜீசஸ் இஸ் மை ஷபாத். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஷபாத்தாக இருக்கிறார் என்பதை சந்தோஷமாகவும் சத்தமாகவும் அறிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்று நாம் கற்றுக்கொண்ட எபிரேய வார்த்தை ஷபாத், அதோடு இணைந்து வருகிற இன்னொரு வார்த்தை நுவாஹ். ஜெபிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னீர். வருகிற எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகி தேவனே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுடைய சத்துருக்களில் இருந்து எந்த யுத்தமும் இல்லாமல் அவர்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தவர்களை தேசத்தில் அமைதியாய் அமர வைத்தீர். நாங்களும் சத்துருவின் போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி நாங்களும் கர்த்தாவே சந்தோஷமாய் இளைப்பாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இளைப்பாறுதல் இல்லாமல் ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் மிகுந்த மன உளைச்சல்களோடும் பாரத்தோடும் இருக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரே அவர்களுக்கு ஷபாத் நுவாஹ் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்துருக்களிலிருந்து விடுதலையை கொடுங்க, பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுங்க. துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம்
நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு ஒரு எளிமையான எபிரேய வார்த்தை, ஷலோம், பீஸ். ஷலோம் என்று சொன்னால் சமாதானம். எதெல்லாம் தேவனுடைய சமாதானம் இருக்கிறதோ அது பன்மடங்காக கிடைக்க போகிறது என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. யாருக்கு? சார் ஷலோமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறவர்கள்.